Assalamu alaikum friends, welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது ஒரு சூப்பரான பிரியாணி. உங்களுக்கு எல்லா ஒகேஷன்ஸுக்குமே செஞ்சு கொள்ளையிலும், ஈத்க்கு, பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொள்ளையிலும். வாங்க நாங்கள் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாங்கள் ஹைதராபாத் பிரியாணி செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கடாய் எடுத்து அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டியுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ அதே போல் நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி சோக் பண்ண வச்சுக்கொள்வோம். இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும், நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த மாதிரி நான் எல்லா ஆனியனுமே நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கொண்டேன். ஃப்ரை பண்ணி நாங்கள் இதை ஒரு டிஷ்ஷுக்கு எடுத்து வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் நாங்கள் சிக்கன் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி நான் 750 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் வித் போன்ஸ். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நான் இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி கொஞ்சம் கூடுதலாக வேணும், ரைஸையும் விட கொஞ்சம் கூடுதலாக வேணும். அடுத்து பிரியாணி மசாலா 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மசாலா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சீரகம், கியூமின் நான் முழு சத்தம் போடுறேன், ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் இடித்து வச்ச பேஸ்ட் போட்டுக்கொள்கிறேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி சால்ட் அண்ட் டர்மரிக் தேவையான அளவு. அடுத்து சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மற்ற பட்டை 2-3 துண்டு, அதோடைய க்ரீன் சில்லி. இது எல்லாத்தையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கொரியாண்டர் லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பாதி லைம் நல்லாவே புளிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நான் இப்போ ஃப்ரை பண்ணின ஆனியனுக்கு தானே, அதில் ஒரு புடி அளவு ஆனியன் எடுத்து இதுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது எப்படியுமே ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண வேணாம், அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி படாது. நல்லா ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதில் கர்ட், இதில் போட்டிக்கிற மசாலா எல்லாமே நல்லா இதில் மிக்ஸ் ஆகி வரணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் நல்லாவே. இப்போ இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு ½ an hour நல்லாவே இது மேரினேட் ஆகிறதுக்கு நாங்கள் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்ளணும். இப்போ அடுத்து ரைஸ் குக் பண்ணுறதுக்கு பே லீவ்ஸ் 3, அதே மாதிரி பட்டை 2-3 துண்டு, ஏலங்காய் 2, ஸ்டார் அனீஸ் உண்டு. இது எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு அதோடய சேர்த்து சால்ட்டையும் ஆட் பண்ணி ரைஸ் குக்கரில் வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் ரைஸை போடுவோம். நாங்கள் நார்மலாக கேஸில் வைக்கிறேன்டா இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகின பொறுத்தான் நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும். ஆனால் ரைஸ் குக்கரில் சுட்டி அப்படி தேவைப்படாது. ஏன்னா ரைஸ் குக்கரில் எங்களுக்கு கணக்கை பார்த்து அதை குக் பண்ணி கொள்ளையிலும். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகினா நல்லாவே போதும். 10 மினிட்ஸ்க்கு முதயும் கொஞ்சம் ஏழும்டா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு பிரச்சனை இல்லை. அதோடைய நான் கொரியாண்டர் லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ இன்னொரு சின்ன கடாய் எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன கடாய் எடுத்து அதுக்கு ஒரு 3 to 4 இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். எல்லா சிக்கனையுமே இதுக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆகணும். எப்படியும் ஒரு ½ an hour மாதிரி வச்சா நல்லா, ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னுமே நல்லாவே மேரினேட் ஆகிடும். ஸோ அது அப்படியே மீடியம் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடுவோம். இப்போ இந்த ரைஸ் நல்லா பாயில் ஆகுது. இது ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி இப்போ பாயில் ஆகுது. இந்த டைமில் நான் ரைஸ் அப்படியே எடுத்துக்கொள்கிறேன். ரைஸில் பதம் பார்த்தா அப்படி உடைக்கக்குள்ள டக்குன்னு உடையணும், அதுதான் பதம். ஸோ இந்த ரைஸை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ரைஸ் எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கொள்கிறேன். இது மிச்சம் குக்காவிச்சுன்னு சொன்னால் இந்த ரைஸ் அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும். அப்போ ஹைதராபாத் பிரியாணி சரி வராது. ஸோ அதனால் நாங்கள் ரைஸ்ட பதம் கணக்க வரக்குள்ள எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு அளவு குக்காவிக்கு, பட் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இதை நல்லா கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி அப்படியே மூடி ஒரு 5-10 மினிட்ஸ் மாதிரி அப்படியே வச்சுக்கொள்கிறேன்.
5-10 மினிட்ஸ்க்கு பிறகு இப்படி தான் நிற்கும். இப்போ நல்லா குக்காவிக்கி உங்களுக்கே விளங்கும் சிக்கன் நல்லா குக்காவிக்குது. இப்போ இந்த டைமில் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச ரைஸ் அப்படியே இதுக்கு மேலால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ரைஸில் சரியாக ஹாஃபை போட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு நான் ஃப்ரை பண்ணி வச்சேனே ஆனியன், அதை அப்படியே இதுக்கு ஒரு தட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே போட வேணும். அதோட கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கொண்டு நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே இதுக்கு மேலே போட்டு நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து எங்களோட பேலன்ஸ் ஆகிக்கிற ஃப்ரைட்ஸ் ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். பிரியாணிக்கு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி டேஸ்ட்டை தரது இந்த ஆனியன் ஃப்ளேவர்ட் மட்டும்தான். அதோட பேலன்ஸ் இருக்கிற கொரியண்டர் லீவ்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீ வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து அதை நான் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக வர மாதிரிக்கு நல்லாவே அப்படியே ஊற்றிக்கொள்கிறேன். இதுக்கு கீ எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக தான் நிற்கும். பட் எங்களுக்கு ஒரு லிமிட் நொண்டிக்குது, அதனால் அந்த கணக்கு போட்டுக்கொண்டேன்னா. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை ஃபாயில் பேப்பர் ஒன்று எடுத்து இதை ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணிக்கொள்ளும். இந்த கடாயை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஏதாலும் ஒரு பேன், உங்களுக்கு அந்த எப்படியா தோசை செய்கிற பேன், என்ன மாதிரி ஒரு பேன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பேனை வச்சு மீடியம் லோவில் கேஸ் ஃப்ளேமை வச்சு நல்லா கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பாரத்தை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கொண்டா ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நாங்கள் பெரட்டி பார்த்தா எங்களோட லேயர்ஸ் கணக்க வந்திக்கும். பாருங்கள், கணக்க லேயர்ஸ் வந்திக்குது. இப்படி தான் ஹைதராபாத் பிரியாணி வரும். இது மிச்சமே ஈஸியான பிரியாணி. விஷயம் என்னண்டா ரைஸ் கணக்காக குக் ஆகணும். அதுதான் இங்கே நிற்கிற மெயின் விஷயம். ரைஸ் ஸ்டிக்கி ஆகிடுச்சின்னு சொன்னால் டேஸ்ட்டே வராது. அடுத்து வந்து நாங்கள் மேரினேஷன் பண்ணுற எங்களோட சிக்கன் எல்லாம் நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அதுவும் தான் இப்போ இந்த ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என் ஹைதராபாத் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குதா, உங்களுக்கு விளங்கிச்சா? இதில் என்ன மாதிரி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் ஹோம்மேட் ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye friends, have a nice day.